சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஆள் ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. ஸ்ரீ காயத்ரி கொலுப்படி 4 மாடல்ல ஒரு நியூ ஃபோல்டபிள் டிசைன் கொலுப்படிய இந்த நவராத்திரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க இந்த நவராத்திரிக்கு. வணக்கம். வணக்கம் சித்ரா சார். வணக்கம் பக் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். என் பேர் மனோஜ் சார். மனோஜ், சொல்லுங்க மனோஜ். சார், சித்ரா சார் உங்களோட பெரிய ஃபேன் சார். டூரிங் டாக்கிஸ் பார்த்து ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் தான் தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய என்சைக்ளோபீடியா சினிமா. அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்ன்னு தான் நாங்க எல்லாம் மனசுல வச்சிருந்தோம். பட் உங்களோட டூரிங் டாக்கிஸ் சேனல் பார்த்ததுதான் தெரியும் எவ்வளவு பெரிய என்சைக்ளோபீடியா நீங்க சினிமாக்கு. அப்புறம் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு 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 ஃபிலிம்ல ஒரு கேரக்டரை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றது நாங்க எல்லாம் கத்துக்கிட்டோம் சார். எஸ்பெஷலி பாஸ் என்கிற பாஸ்கரன் ஃபிலிம் தான் எல்லாருக்கும் உங்களை பார்த்தா தெரியும். பட் இப்போ அது எல்லாம் ஓவர்டேக் பண்ணி டூரிங் டாக்கிஸ் சித்ரா சார் தான் எல்லாருக்கும் தெரியுது. அவங்க இன்டர்வியூஸ் எல்லாம் பிக் ஃபேன் சார். கார்ல போட்டுட்டு கேட்டுட்டே இருப்போம் அந்த கொஸ்டின்ஸ். எஸ்பெஷலி பாரதி ராஜா சார், மணிவண்ணன் சார், இவங்கள பத்தி எல்லாம் உங்க இன்டர்வியூ பார்த்துதான் நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய லெஜெண்ட்னு. ஐ மீன் பாரதி ராஜா சார் தெரியும், பட் பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் உங்க இன்டர்வியூ பார்த்துதான் தெரியும் சார். உங்ககிட்ட பேசுறது ஐ திங்க் ஐ எம் ஃபீலிங் a privilege சார். பக் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களோட சூப்பர் டீலக்ஸ் கேரக்டருக்கு பிக் ஃபேன் சார். எஸ்பெஷலி அந்த ஸ்மைல் ஐ ஃபீல் லைக் நீங்க அந்த ஜோக்கர் கேரக்டர் அப்படியே you brought it there on the screen. அந்த ஸ்மைல் when you do that மேல பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்களே, ஐ திங்க் நீங்க அந்த ஜோக்கர் கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட்டா ஆப்ட் ஆவீங்க சார். தமிழ்ல ஜோக்கர் கேரக்டர் பண்ணா, ஜோக்கர் இங்கிலீஷ் ஃபிலிம், அது பெர்ஃபெக்ட்டா உங்க ஸ்மைல் ஐ ஃபீல் இட் இஸ் நேச்சுரலி தேர் ஆன் யுவர் ஃபேஸ். தேங்க்யூ சார். அதுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். யா டெஃபினெட்லி. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப உங்க இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, இதான ப்ரிப்பேர் பண்ணீங்களா சார் அந்த கேரக்டருக்கோசரம்? ஆமாம், எனக்கு ப்ரிப்பரேஷன்னா இப்படி கிடையாது. எனக்கு மிகப்பெரிய பிளாக்காக இருந்தது. என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு பெர்வர்ட் கேரக்டரை பண்ணும் பொழுது இது நான் அப்படி கிடையாது, இதை எப்படி ரீச் பண்ண போகிறேன் அப்படின்லாம் பண்ணும் பொழுது நான் டஸ்டின் காஃப்மேனோட மாஸ்டர் கிளாஸ் ஒன்று பார்த்தேன். டஸ்டின் காஃப்மேன் ஒரு பெரிய ஆக்டரு. டூட்ஸி, ரெயின்மேன், இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணியிருக்கு. ஆல் த பிரசிடென்ட்ஸ் மென், அந்த படம்லாம் பண்ணியிருப்பார். மிகப்பெரிய ஆக்டர். அவர் மாஸ்டர் கிளாஸில் சொல்லுவார், நீங்கள் ஹிட்லர் கேரக்டர் பண்ண போகிற ஒரு ஆர்டிஸ்ட்னால் நீங்கள் ஹிட்லர்லேயே நீங்கள் எப்படி ஹிட்லர் கேரக்டர் பண்ண முடியும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ளேயும் ஒரு ஹிட்லர் இருப்பான். ஆமாம் சார், ஒரு 5% இருப்பான். அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருப்பீங்க, அவனுக்கு சங்கிலியெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பீங்க. அதை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஒரு காந்தி கேரக்டர் பண்ணணும்னா நீங்கள் ரொம்ப உன்னதமான ஒரு ஆளாக வாழ்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ளேயே ஒரு காந்தி இருப்பாப்புல, அந்த காந்தியை ஐடென்டிஃபை பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் போதும். இது எனக்கு மிகப்பெரிய திறப்பாக இருந்தது. ஓகே, அப்போ நம்ம ரொம்ப புனிதமான ஆளெல்லாம் கிடையாது. ஆமாம், நம்மளும் பெர்வர்ட்டட் தாட்ஸ் வரக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் தான். அதனால் இந்த கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது நம்மளால் பாசிபிளான விஷயந்தான் அப்படின்னு நான் முதல்ல அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்க முடியுது. அதுக்கப்புறம் டைரக்டரோட ஹெல்ப்பு 100% அதில் இருக்குது. எப்படி, ஏன்னா குமாரராஜா சார் எதை எழுதியிருந்தாலும் நீங்கள் அதை என்ன கேள்வி கேட்டாலுமே அவர் பேட்டியில் தான் ஒரு மாதிரி அவர் என்ன சொல்லுவீங்க நழுவி போயிடுவார். ரியலாக பேசும் பொழுது சார் எல்லாத்துக்கும் அவர் பதில் வச்சுருப்பார். நான் எல்லா கேள்விக்குமே எவ்வளோ சென்சிபிளான கேள்வியாக இருந்தாலும் பதில் இருக்கும். ஒரு ரொம்ப ரொம்ப சில்லறத்தனமான கேள்வின்னு நினைப்போம்ல, அதுக்கும் அவர் பதில் வச்சுருப்பார். ஸோ நத்திங் இஸ் பியாண்ட் ஹிஸ் அவேர்னஸ், நத்திங் இஸ் ஆக்சிடென்டல், எவ்ரிதிங் இஸ் லைக் பிளேஸ்டு. இப்போ கமான் குயிக் குயிக் அப்படிங்கிறது டார்லிங் டார்லிங் டார்லிங்கில் கல்லாப்பட்டி சிங்காரம் சொல்கிற டைலாக் சார். கமான் குயிக் குயிக் அப்படிங்கிறது அதை தூக்கி இங்கே வச்சுருப்பாப்புல. அதே மாதிரி கண்ணு கற்பகம் சார்
ஆ. கே விஜயம்மா முன்ன அவங்க இறந்ததுக்கப்புறம் சித்தி கேரக்டர் கொடுக்குறவங்கள சித்தி சொல்கிறேன்லாடா கண்ணு சாப்பிட்றா அந்த கண்ணு அங்கேருந்து சார். ஆ. அவர் அந்த மாதிரி பயங்கரமாக சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு ஆள். ஆ. ஸோ அவ்வளோ நியூயான்சஸ்டு இருக்கும் சார். எதுவுமே வந்து சிம்பிளாக இருக்காது. ஆமாம், அவர்கிட்ட நீங்கள் கேட்டு அதை வந்து ரிப்பீட் பண்ணால் போதும். அந்த மாடுலேஷன் அவர் சொல்லியும் கொடுப்பாரு. எனக்கு வந்து சீன் வந்து எப்படி பேசணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிப்பார் காலையில். ஸோ நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது வரைக்கும் அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். பட் நான் வந்து ரொம்ப அந்த கிரகிக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஒருத்தர் இப்போ பாலாஜியெல்லாம் எந்த மாதிரி ஆளுன்னா சார், உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம்னா உங்கள் மாடுலேஷனை பிடிச்சிருவாப்புல. ஓ. உங்கள் டோனில் பேசலைன்னா கூட உங்கள் மாடுலேஷனை பிடிச்சி நீங்கள் எங்கே பாஸ் விடுறீங்க, எந்த வார்த்தையை பேசுகிறீங்க, இப்போ நீங்கள் ஓ அப்படி சொன்னீங்களா, அந்த ஓவை கரெக்டாக சொல்லிடுவாப்புல. நான் அந்த மாதிரியான ஒரு இமிட்டேட்டிங் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆனால் அது உள்ளே போயிட்டு அது ஒரு விதமாக வெளியே வரும். வெளியே மாடுலேஷன்லேயே பேசி அனுப்பிச்சிடுவாரா? ஆமாம் சார். ஓ. ஃபுல் டைலாக் அவர் பேசி என்ன மாடுலேஷனில் வேணுமோ மாடுலேஷன் அவர் சொல்லுவார். ஒரு மியூசிக்காலிட்டி இருக்கீங்கய்யா, அதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பண்ணிடலாம் அது. ஆனால் சேதுபதி சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ஃபகத் ஃபாசில் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணோம் சார் சாம். அதுக்கு வரும்பொழுது நான் செட் ஆகிட்டேன். ஏன்னா இந்த போர்ஷனுக்கான டப்பிங் முடிச்சிட்டோம். இந்த டப்பிங் பண்ண ஒரு 3 நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் சார் சூப்பர் டீலக்ஸில். அதில் வந்து ஒரு 1.5 மணிக்கு வந்து என்ஜி தான் டப்பிங்லே. இல்லை இது டங்க் ரோல் ஆகுது, இது வந்து அது இல்லை இது மூடில் இல்லை, இது கேரக்டர் இல்லை, இது வந்து பக்ஸு தான் வராப்பில். 1.5 மணிக்கூறாவே என்ஜி சார். அப்புறம் டீ பிரேக் சார் வந்து ஒரு டேக் கூட ஓகே ஆகல. டீ பிரேக் சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நானும் இன்ஜினியரும் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தோம். டீ சாப்பிட்டு மெட்ராஸ் டாக்கீஸில் தான் டப் பண்ணோம் சார். அப்போ அவர் சொன்னார், நல்லா பண்ணுறீங்க சார். அப்படி திரும்பி, சார் நீங்கள் தான் சார் இப்போ என்னை வச்சு நல்லா பண்ணுறீங்க, 1.5 மணிக்கூறா ஒரு டேக் கூட ஓகே ஆகல, நான் என்ன சார் நல்லா பண்ணிட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை நான் வந்து ரேவதி மேம் ரோகிணி மேம்லாம் ஒரு கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு அவங்க டைம் எடுத்துப்பாங்க. அவங்க வந்து இம்மீடியட்டாக ஓகே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் அது அவங்க ஈஸியாக அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா ஒர்க்கை முடிச்சிடுவாங்க. நீங்களும் அதே டைம் தான் எடுத்துக்கிறீங்க, அதே ப்ராசஸ் தான். அதனால் நீங்கள் கரெக்டான இதெல்லாம் இருக்கீங்க, பண்ணுங்கள் சார்னு வில்லியம் விவேக்னு சொல்லிட்டு அவர் சவுண்ட் இன்ஜினியர் சார். இவ்வளோ அவர் சொல்லும்பொழுது அவர் ஜென்யூனாக தான் சொல்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு. சார் நீங்கள் சொன்னது அப்படியே இருக்கட்டும் சார், நல்லபடியாக நடக்கட்டும் சார், எனக்கு இது ரொம்ப முக்கியமான கேரக்டர் சார் என் லைஃப்பில், இது நல்லபடியாக பண்ணிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். போயிட்டு டயலாக் போயிட்டே இருந்தது. அந்த லாஃப் வந்தது. அந்த லாஃப் ஷூட் பண்ணும் பொழுது சிரிச்சிருக்கேன், பட் அந்த லாஃப் கிடையாது, அது டப்பிங்கில் வந்தது. இந்த அந்த ஒரு எண்டிங்ல ஒரு சின்ன அந்த லாஃப் இருக்குல்ல, அந்த லாஃப் கேட்டுட்டு தான் டைரக்டர் வந்து பாக்ஸ், அதான் பாக்ஸ் இதான் பெர்லின் பாக்ஸ், இதான் பிடிச்சிட்டீங்க அப்படி எக்ஸைட் ஆனார். எனக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன் சார், தட் ஓல் கிரெடிட் கோஸ் டு தட் சவுண்ட் இன்ஜினியர். சூப்பர். அவருக்கு அந்த என்கரேஜ்மெண்ட். ஆமாம் சார், அருமை. ஹீஸ் அ பிரில்லியன்ட் மைண்ட் சார் ஆக்சுவலி. சூப்பர். அப்புறம் டைரக்டர் எக்ஸைட் ஆகிறாரு, நான் எக்ஸைட் ஆகிறேன். அதுக்கப்புறம் 2.5 நாளில் அந்த போர்ஷன் முடிச்சார். அருமை. அதுதான் சார் மேஜிக். எனக்கு சினிமாவில் இதான் சார், அவங்க அந்த வேலையை பார்க்கல, ஆனால் அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஆள் எந்த தன்மையில் இருப்பான், அவன் ஏன் அவர் சொன்னார் சார், இதே ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை கூட்டு பண்ணால் ஆஃப் டேயில் இதை முடிச்சுட்டு போயிடுவான், ஆனால் அதில் வந்து மீட்டருக்குள்ளே இருக்குமே தவிர்த்து லைஃப் இருக்காது. நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க, போங்க, கரெக்டாக தான் இருக்கீங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல சார், கரெக்டாக கைட் பண்ணார். அண்ட் ஐ வாஸ் ரிசீவிங் எ பாசிட்டிவ் எனர்ஜி. உங்களுக்கு தெரியுமா சார், கிளாஸாக இருக்கும், அந்த சைடு டார்க்கில் தான் இருப்பாங்க, தெரியாது. ஆமாம், அவங்கள பார்க்க முடியாது. ஆமாம், ஆனால் எனக்கு தெரியுது இவர்கிட்ட இருந்து ஐ எம் ரிசீவிங் ஸோ மச் பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ரம் அந்த எனர்ஜி வருது எனக்கு. சூப்பர். ஸோ அப்படி தான் அந்த படம், அந்த லாஃப் தான் அந்த கேரக்டரை டிசைட் பண்ணிச்சு, அதோட கிராஃப் அதுக்கப்புறம் பிடிச்சி பண்ணி முடிச்சிச்சு. அந்த லாஃப் தான் சார் சிக்னேச்சர் அந்த கேரக்டர். எஸ்பெஷலி அது மேல பார்த்து ஒரு லாஃப் பண்ணுவீங்களே, அது வந்து அப்படியே அந்த ஜோக்கரை இமிட்டேட் பண்ண மாதிரியே இருக்கும். நீங்க அந்த ஃப்ரேம் பார்த்தா, ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக எழுதுன கேரக்டர். என்னன்னா அவர் குமாரராஜன் சார் சொல்லுவார்,
சூப்பர் டெலக்ஸ்லேயே நான் ரொம்ப ரசித்து எழுதின பெஸ்ட்டு கேரக்டர் இது. ஆரண்ய கண்டத்தில் பார்த்தா காளையன் கேரக்டர், கொடுக்காப்புளி காளையன் கேரக்டர் அருமை சார். அதெல்லாம் மாஸ்டர் பீஸ் சார். பிரில்லியன்ட். நான் கேட்பேன் சார், இது எப்படி எழுதுனீங்க, எப்படி அந்த மாடுலேஷன் வந்துச்சு காளையனுக்கு அப்படின்னா, நான் ஸ்கிரிப்ட் படித்தேன் சார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து பழைய ஸ்கிரிப்டை வாங்கி படித்தேன். அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வர்ற வி.கே. ராமசாமியோட வாய்ஸ் இருக்கணும். அந்த பிராக்கெட் கேரக்டர் போட்டிருக்காரு. இப்போ யோசிச்சு என்ன பாருங்க ஒர்க் சார். பண்ணிருக்காரு பாருங்க. இல்லை சார், அவர் பழைய படம் பார்த்து மைண்ட் வச்சு இப்படி இருக்கணும்னு ஒர்க் ஆமாம் அந்த ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த டீட்டெயிலு நான் கேட்பேன், பயங்கரமான மாடுலேஷன் ஆச்சு அது. இப்போ என்னால் அதை பிடிக்க முடியும். அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் அப்பனை ஏச்சு போட்டானுங்க, அது அங்கே சார். இவ்வளோதான் சார். அதை நீங்கள் நான் இப்போ சொல்லாத வரைக்கும் காளையன் கேரக்டர் மேஜிக்காகவே இருக்கும். கரெக்ட். அற்புதமாக பண்ணியிருப்பார் அவர். சோமனும் செம்மையாக பண்ணியிருப்பார். அந்த பையனும் ரொம்ப பிரமாதம். அந்த வாய்ஸ் மாடலேஷனும் இதுதான் அந்த லுக்கு பிரில்லியன்ட். அந்த மாதிரி எழுதணுங்களா சார்? அந்த மாதிரி பெர்லின் எழுதியிருக்கேன். நீங்கள் எப்படியாவது அதை பண்ணிடுங்க. நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஓகே தான், எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, இருந்தாலும் டப்பிங்லேயாவது அதை தேத்தணும் அப்படின்னு தான் இருந்தது. உண்மையில் அப்படி தான் இருந்தது. அந்த லாஸ்ட் தான் தெரியலையே சார் அந்த மாதிரி. அதுதான் அது. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் அந்த சீக்கிரட்டை உடைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்குல்ல, எஸ்பெஷலி செகண்ட் டைம் அந்த அந்த இப்போ நான் என்ட்ராகிற சீன் இருக்குல்ல, அந்த சீனை பாருங்கள், சவுண்ட் இல்லாமல் பாருங்கள், சுமாராக தான் இருக்கும். ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இப்படின்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் போட்டிருப்பாரு. பக்கத்து பில்டிங்கில் ஏதோ மிஷின் மூவ் ஆகிற மாதிரி. அந்த சவுண்ட் இல்லாமல் பாருங்கள், அது அவ்வளவு டென்ஷன் ஏற்றக்கூடிய சீன் கிடையாது பெர்ஃபார்மன்ஸில். ஓகே. ஸோ அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒரு சீனில் கரெக்டாக யூஸ் பண்ணால் அதோட அதோட இன்டென்சிட்டி இருக்குல்ல, அந்த சீனோட எஃபெக்டோட எவ்வளோ இன்டென்சிட்டி என்லைட் பண்ணும், எவ்வளோ ஹைலைட் பண்ணோம், எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக மாற்றும்னு இருக்குல்ல, அந்த சீன் தான். நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சீனை சைலண்ட் பண்ணிட்டு பாருங்களேன், இந்த சீனுக்கா இவ்வளவு டென்ஷன் ஆனோம் அப்படின்னு மாதிரி இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து டைரக்டரோட ப்ளே இருக்காது. வெல் டிசைன், சவுண்ட் டிசைன் பண்ண நல்ல படம் அது சார். கில்லர் சூப்லயும் சூப்பரா நடிச்சிருக்கீங்க சார். ஆக்சுவலி அது கூட நான் ரீசெண்டா பார்த்து உங்க கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து ஒரு மாதிரி காமெடியாவும் இருக்கும், பட் அந்த டிடெக்டிவ் அந்த மைண்ட் எப்படி வந்து அந்த ஹீரோ பின்னாடின்னு பாக்குறது அது சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனா இந்த ஃபுல்லா வரல, நீங்க கொஞ்சம் பாதியிலேயே உங்களை சாகடிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல, ஒரு 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 ரகசியம் கிடையாது, யாருக்கும் தெரியாத விஷயம். அதில் வந்து ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் வரும். நம்ம அன்பு தான் பண்ணியிருப்பாப்புல. அந்த கேரக்டர் தான் எனக்கு முதல்ல வந்தது சார். நான் வந்து அது வந்து ரொம்ப கிளீஷேவாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன்ட்டேன். அப்புறம் டைரக்டர் வந்து அபிஷேக் சௌபே சார் வந்து உட்னா பஞ்சாப், சோன் சூர்யாலாம் பண்ணவங்க. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து இவங்க அனுராக் டீம் சார், அவங்க ஃபோன் ஜூம் காலில் வந்தாங்க. வந்து எனக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ, நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணுங்க, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், நான் 2 சீன் படித்தேன் ஆடிஷனுக்கு, அது ரொம்ப கிளீஷேவாக, அதாவது இப்படி இருக்குல்ல சார், தமிழ் கேரக்டர்ஸ் வந்து தப்பாக இங்கிலீஷ் பேசுவாங்கல்ல, நம்ம ஆக்சென்ட்டோட பேசுவோம்ல, அது மட்டும்தான் அந்த கேரக்டருக்கு இருந்தது. நான் ஆடிஷன் பண்ண அந்த 2 சீனில் அதனால் பண்ணல சார் அப்படின்ட்டேன். இல்லையே, நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணுமே அப்படின்னாரு. சார் எனக்குமே உங்கள் கூட ஒர்க் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது கேரக்டர் இருந்தால் கொடுங்க சார், அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல சார். அவர் சொன்னார், ஒரு கேரக்டர் இருக்குது ஆனால் ரொம்ப அது சின்னது, ஒரு டிடெக்டிவ் ஆனால் கவுபாய் ட்ரெஸ்ஸில் இருப்பான். என்ன சார் சொல்கிறீங்க, டிடெக்டிவ் கவுபாய் ட்ரெஸ்ஸில் இருப்பானா? ஏன்னா டிடெக்டிவ்ங்கிறவனை வந்து என்ன மேட்டர்னா கேமோஃப்ளாக் ஆகணும், அவனை யாரும் தனியாக நோட் பண்ணக்கூடாது, அவனை யாரும் மெமரியில் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா திருப்பி போய் அவன் கேள்வி கேட்கணும், அந்த இடத்த எக்ஸாமின் பண்ணணும், அப்போ அவன் வந்து தனித்துவமான ஆளாக இருக்கக்கூடாது. ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, ஆமாம் அந்த கேரக்டர் அப்படி தான், டிடெக்டிவ் வேலை பார்ப்பான் ஆனால் கவுபாய் ட்ரெஸ் போட்டிருப்பான், ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டரியான ஆள், வியர்டான ஆள் அப்படின்னு. சார் இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார், நான் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப சின்ன சீனுங்க, 3 சீன் தான். ஆனால் 3 சீனில் ஒன்று நாசர் பணமாக இருப்பேன், அப்போ நாசர் சார் வருவார். ஸோ நாசர் சார் நடித்தது. 2வது சீன் வந்து மனோஜ் பாஜ்பாய் கூட. 3வது கொங்கனா சென்னோட.
இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? சார் அவரு கூட செம்ம வர்சடைல் ஆக்டர் மனோஜ் பாஜ்பாய். இப்போ ரீசெண்டா அவரோட இது ஃபேமிலி மேனு, அப்புறம் நிறைய ஹிந்தி மூவிஸ் எல்லாம் சத்யா பாருங்க, சத்யா வந்து அந்த கிராஃப் வந்து பண்ணவே முடியாதுங்க. சத்யா வந்து இட்ஸ் வெரி யூனிக் ஷூல். அவர் பண்ணுறது எல்லாமே ஏன்னா சார் த ப்ராசஸ் ஒன்று தான் சார். நான் வந்து ராதிகா ஆப்தேட்டை பார்த்துட்டேன், ராஜ்குமார் ராவ் பார்த்துட்டேன், இங்கே கொங்கனா சென்கிட்ட பார்த்துட்டேன், மனோஜ் பாஜ்பாய், இங்கே சேது, கமல் சார் எல்லாருக்கிட்டையுமே ஒரே ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னால் இவ்வளவு சக்ஸஸ் இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ரிஹர்சல். அவங்க ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த அந்த சீனில் நடிக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்ட் கூட ரிஹர்சல், அதில் இம்ப்ரோவைசேஷனு, அதில் ஐடியா ஷேரிங் இருக்குது சார். நான் இதை பண்ணுறதுனால நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் இதை பண்ணும் பொழுது நான் இதை பண்ணிக்கிறேன், பெஸ்ட் பார்ட். அதை ரிஹர்சல் பண்ணி பார்த்துக்குறோம். அப்புறம் டேக் 2 டேக், அவ்வளோ. 2வது டேக் ஓகே தான், ஏன்னா ரிஹர்சல் பார்த்துட்டு தான் போகிறோம். அதில் ஏதாவது பெட்டர்மெண்ட் வந்துச்சுன்னா ஓகே, அவ்வளோ. அண்டு அது என்ன சொல்லுங்க சார், அதில் அவங்க ஒரு இதுவே கிடையாது. கொங்கனா மேம் அப்படியே இருக்காங்க, நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். இவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எப்படி நம்ம மிரண்டிருக்கோம், அவங்க பக்கத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இவ்வளோ தான் சார் மைண்டில் ஓடிட்டுருக்கு. நம்ம நம்ம அப்படி வந்துட்டோமா, நம்ம ஹிந்தி படம் பண்ணிகிட்ருக்கோமா, இந்த இது இது வந்து நான் அந்த பண்ணிகிட்ருக்கும் பொழுதே அந்த ரியலைசேஷன் மனசுக்குள்ளே போய் இறங்கல சார். ஷாக்கு சர்ப்ரைஸ்லேயே தான் இருக்குது. வட போய் இன்னும் பெரிய பெரிய விஷயம் பண்ண வேண்டியிருக்கப்போ, நிறைய பண்ணணுமே அப்படிங்கிற அந்த அந்த தாட்டு தான் வருது சார். அவங்கக்கிட்ட பேசும்பொழுது எனக்கு அது சார் மேம் நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிங்க, இதை நான் என் சொல்லி அவங்களுக்கு இது புதுசாக வந்துற போது அப்புறம் இப்படி பேசும்பொழுது பண்ணும்பொழுது அது அப்போது அதில் ஒரு டைலாக் இருந்தது சார். அதில் ஹுயிரே டூஹீரே அது வந்து அவங்க ரிங்டோனாக இருக்கும். அப்போ டைலாக் என்ன இருக்குன்னா, இது மணிரத்னம் படம் தானே, அது மனிஷா கொய்ராலா அண்டு அரவிந்த் சாமி பம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள டீஸ் பண்ணணும். நான் அவங்கள வந்து அவங்க அந்த ஃபோன் வந்து அவங்களோட லவ்வர்கிட்ட இருந்து வந்துருக்கும், அவங்களுக்கு இன்னொரு நம்பர் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் நான் இப்படி இன்டெரக்டாக சொல்கிறது. அப்போ சார்கிட்ட கேட்டேன், சார் ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணணுமா, அவர் எடுக்க வேண்டியதை எடுத்துட்டாரு. நான் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு இம்ப்ரூவைசேஷன் தோணுச்சு, அதை இன்னொரு டேக் பண்ணலாமா சார்? போகலாம் சொல்லிட்டு அப்போ மனிஷா கொய்ராலா ரன்னிங் டுவர்ட்ஸ் அரவிந்த் சாமி அப்படி மாற்றின உடனே ஷார்ட் முடிஞ்சோடனே அவங்க சொன்னாங்க சூப்பர். அவ்வளோதான் சார். அவர் வந்தார், தோளில் கை போட்டார் டைரக்டரு, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஆல் பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் தாண்டி நம்ம மைண்டு எது ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு இருக்குல்ல, எது எக்ஸைட் பண்ணுதுன்னு இருக்குல்ல, அதை பண்ணணும்னு பார்க்குறேன். ஆஸ் அன் ஆடியன்ஸ் நாங்க கூட உங்களை அதை ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா சார், அந்த சின்ன கேரக்டரானாலும். தேங்க்யூ. அந்த சூப்பர் சார். ஆனா இதுக்கெல்லாம் சூப்பர் டீலக்ஸ் தான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு. ட்ரூ, வெரி வெரி கரெக்ட், வெல் செட். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் பல கதாநாயகர்களோட நடிச்சிருந்தாலும் விஜய் சேதுபதியோட உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நெருக்கம் இல்லையா? உண்மைதான். முதல் படத்துலேருந்து அவரோட இணைஞ்சு நடிச்சதுனாலயா? ஆமாம், சேது அந்த தன்மையான ஒரு ஆள் தான் சார். ரொம்ப சக்ஸஸ் வரும்பொழுது மாற மாட்டாப்புல, தோல்வி வரும்பொழுது மாற மாட்டாப்புல, அதே அதே சேதுவாகவே இருப்பாப்புல. அவங்கள நம்ம பார்க்குற விதம் வேணால் மாறிக்கலாம், ஆடியன்ஸ் பார்க்குற விதமோ இல்லை பிஸ்னஸில் அவரை பார்க்குற விதமோ மாறி இருக்கலாமே தவிர்த்து சேது பார்க்குறது எதுவும் மாறல. அதுதான் வந்து சேதுவோட ஒரு 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 தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது சார். அதனால் இப்போ ஆனால் நான் பயங்கர க்ளோஸ் கிடையாது சார் ஆக்சுவலி. ஆனால் அது அது அப்படி தான், நாங்கள் நிறைய பேச மாட்டோம். இது வரைக்கும் நான் சொல்ல போனேன் சார், ஒரு 5 டைம் கால் பண்ணி பேசியிருப்பேன் சார், 5 டைம்ஸ். சேது ஒரு 6 டைம் கால் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வந்து இப்போ கொரோனா டைமில் தான் நான் வந்து தர்மதுரை பார்த்தேன் சார். நான் தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது பார்க்கல, அப்புறம் வந்து விட்டேன். ஒரு நாள் பார்த்துட்டோன்னா யோ என்னம்மா பண்ணியிருக்கேன் நீ, தர்மதுரை நல்ல படம் நல்ல படம் நல்ல படம்னு எல்லோரும் சொல்லுவாங்க, நம்மளால் நடித்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். ஒரு நாள் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசினது இந்த மாதிரி ஒரு 5 டைம் தான் சார் நான் ஃபோன் பண்ணி பேசியிருப்பேன். நம்பர் இருக்குது. அவள் சேதுவுமே வந்து கடைசியாக எனக்கு கால் பண்ணது வந்து ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. யோ இம்மானுவேல் பின்ட்டையா நீ, நான் எங்கேயுமே பக்ஸாக பார்க்கல, அந்த கேரக்டரில் வந்து அவ்வளோ நியூன்சஸாக பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கியா
அந்த மீசை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் நீ, அதை நெக்ஸ்ட் டைம் பண்ணிடுறியா அப்படின்னு. இவ்வளோ தான் சார். நான் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்துட்டு கூப்பிட்டேன், கடைசி விவசாயி பார்த்துட்டு கூப்பிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப அவ்வளோதான் சார். டெய்லி ஃபோன் பண்ணி மச்சான் எப்படி இருக்கா அந்த கேரக்டர் கிடையாது. ஆனால் மீட் பண்ணால் பேசிடுவோம். அது ஒரு மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் கழித்து மீட் பண்ணாலும் நம்ம அந்த எங்கே விட்டோமோ அங்கேருந்து தொடர்ந்து பண்ணுவோம் சார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சார் அது. அது பிகினிங்லேருந்தே இருக்கிறதுனால எனக்கு வந்து அவரோட எல்லா நல்ல விஷயம் தெரியும், சில்லற விஷயமும் தெரியும், அவரோட பெருந்தன்மையான விஷயமும் தெரியும், ஜாலியாக எங்கே இருப்பாப்புலன்னு தெரியும், எங்கே கோவப்படுவாப்புலன்னு தெரியும், எங்கே வருத்தப்படுவாப்புலன்னு தெரியும். அதே மாதிரி அவருக்கும் நான் என்ன பண்ணுவேன் என்ன எதுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் சார். ஸோ சேது ஸ்பெஷல் தான், சேது ஸ்பெஷல் தான். முதுகு மட்டும் தெரிகிற ஒரு கேரக்டர் அப்படின்னா கூட சொல்லுங்கள் சார், நான் வர்றேன் சார். அப்போது இந்த கேரக்டர் வந்துட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டரு சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு. ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. ஆக்சுவலாக முதல்ல வந்து ஷூட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டார், நீங்கள் செட் ஆக மாட்டீங்க. அதை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இவர் கூப்பிடுவார், கூப்பிட்டு எப்படிம்பாரு, நான் வந்து அப்படிம்பார். அது மிஸ்கம்யூனிகேட் ஆகி அவர் டென்ஷன் ஆகி சூத்தியா வேணாம் அப்படிம்பாப்புல. ஹிந்தியில் அந்த அதை அப்படியே தமிழ் படுத்தினா ஜுனூன் தமிழ். அதான் கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக, நீங்கள் கொடுக்க மாட்டேங்க கடனை. இப்படி தான் சார் இருக்கு. பிரகாஷ்ராஜ் சார்லாம் 5 லாங்குவேஜில் சாதனமாக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பெரிய வரம் சார். இந்த லாங்குவேஜ் தெரியுதுன்னு இல்லை, மிகப்பெரிய வரம், பலம். அந்த பலம் எனக்கு இல்லை. புரியுங்க சார், வினோத்கிட்ட ரொம்ப புரியாது. நான் டைரக்டராக இருக்கும்போது பண்ணணும்னு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.